ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்து சித்தப்பா, அட ராஜா, வா வா. எப்பா பெரிய பிசினஸ் மேனே, என்னடா ஆச்சரியமா இருக்கு, சித்தப்பாவெல்லாம் பார்க்க வந்திருக்கா. இந்த சிரிப்பு தான்டா, இந்த சிரிப்புக்கு மயங்காதவங்களே கிடையாது. போ உள்ள வாடா, நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். பிஸியா இருப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா. பிஸியான பிசினஸ் மேனு, பரபரப்பா இருக்கக்கூடியவரு. சித்தப்பா என்ன ஓட்டதான் செய்யறவ. அது ஒண்ணு இல்ல சித்தப்பா. என்னடா புதுசா சிரிங்கின மாதிரி இருக்குது, கல்யாணக்கலை வந்த மாதிரி இருக்குது. சித்தப்பா எங்கடா எங்க வாழ்த்தனம் பண்ணியா என்ன? வாங்க சித்தப்பா, என்னெல்லாம் ஒரு பிள்ளை நேசிக்குமா என்ன? கொடுத்து வைக்கணும்டா. ஆமா, சிங்க குட்டி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. சும்மா இருங்க சித்தப்பா, என் வாழ்த்தனத்துக்கும் என் சாட்டைக்கு எந்த பொண்ணு வருவா? டேய், அப்போ ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்கு அப்படிதானே சித்தப்பா? என்னடா அத விடுங்க சித்தப்பா. அப்போ வெளியில பொண்ணு பாத்துருமாடா? வேண்டாம் சித்தப்பா, அப்பவும் புள்ளைய புடிச்சிட்ட அப்படிதானே? மருமக யாருடா? சித்தப்பா அப்படி ஆனா உங்ககிட்ட சொல்லுங்க சித்தப்பா, நான் பிசினஸ் விஷயமா வந்தேன். நீங்க என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டா உனக்கு தான் கல்யாணம் வயசு ஆகுதுல்ல? ஆகட்டுமே, கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு போறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அப்போ கன்ஃபார்ம் தான். சரிடா, என்ன விஷயமா வந்த? அந்த தங்க வியாபாரி ரொம்ப நாட்டக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத தூத்துக்குடி ஆடுறா? ஆமா சித்தப்பா. இதுல என்னையே மிரட்டுறான் ஆள வச்சு. ஒன்ன மிரட்டானா? ஆமா சித்தப்பா, தனியா சிக்காம போயிருவா, ஆள் வச்சு போட்டு தள்ளுதன்னு மிரட்டுறான். அவனை இதுக்கு மேல நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவனை விட்டேன்னு ஆம்பளே இல்ல. அதான் உங்க சகலப்படி தூத்துக்குள்ள இருக்காரு, அவரை வச்சு கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா? வாங்கிட்டு போய் வாலாட்டி இருக்கானே, இதுக்கப்புறம் உசுரோட இருக்க முடியும்? இருக்கேங்க சார், என் சகலப்படிக்கு போனை போட்டு அவன் மேட்டரை முடிச்சிருவான். அதை முத பண்ணுங்க. என்னையே மறுட்டான், இதுக்கப்புறம் நான் உசுரோட விடுவேன். சார், வா தம்பி வா. கிங்ஸ்லிங், அட நம்ம மாப்பிள்ள. என்ன தம்பி? சார், உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேனே. ஐயா தம்பி, அது 1 கோடி 1.5 கோடிக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க 30, 20 பேசிட்டு இருக்கீங்க, அது நடக்குமா தம்பி? சார், ஆரம்பத்துல இவ்வளவுதான் கொடுக்க முடியும். பிசினஸ் நல்லா ஆயிட்டா நிச்சயமா நீங்க கேட்ட தொகையை நான் கொடுக்குறேன். அந்த கடை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இல்ல தம்பி, அந்த கடைக்கு 2 கோடி வரைக்கும் வந்து கேட்டுட்டாங்க. நான் அதுக்காக தான் கொடுக்காம வச்சிருக்கேன். நீங்க என்ன இப்படி கேட்கீங்க? வாடகைக்கே நான் அவ்வளவு கொடுக்க மாட்டேன்னு. இங்கெல்லாம் கடை ரேட் என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், படிச்ச பையன் தானே. ஓகே, சாரி சார். சித்தப்பா, தம்பி சொல்லுங்க சார். என்கிட்ட அவ்வளவுதான் இருக்காதா? இல்ல, நீ கடை எடுத்துக்க. சார், இல்ல நீ எடுத்துக்கப்பா. நான் லோனை போட்டு நான் சொன்ன அமௌண்ட் முதல் கொடுத்துருந்தேன். இல்ல தம்பி, நீ பிசினஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமே கொடு. சார், 2 கோடிக்குள்ள கடை, அதை நான் பாத்துக்கிட்டேன் தம்பி. நீங்க எடுத்துக்கிறீங்க, பக்கத்துக்கு தான் போய் பாருங்க. ஓகே சார். 2 கோடிடா சித்தப்பா, நீ சொன்னா நான் தட்டுவேனடா. என் கடை, என் கடை, எனக்கு கடை, என் கடை. 2 கோடிடா சித்தப்பா, என் மாப்பிள்ள. 2 கோடி தானே என் கணக்கில் எடுத்துக்கிட்டு சித்தப்பா. வாங்கிட்ட வாங்கறது எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல 2 கோடி கடைய சித்தப்பா. என்னடா யாரு? சித்தப்பா நல்ல பையன் சித்தப்பா. சொல்லுக்கு மறு சொல்லு உண்டாடா. செக் அனுப்புறேன் சித்தப்பா, வாங்கிக்கோங்க. இல்லடா அதை பாத்துக்கலாம், எனக்கு பிசினஸ் தேவைப்பட்டா தந்து உதவு போதும். இந்த தோட்டத்தை கேட்டீங்களா? ஆனா எடுத்துக்கிட்டேன் சித்தப்பா. ஆமாடா, அது போனமா எனக்கு தேவைப்பட்டுக்க. எடுத்துக்கோங்க சித்தப்பா. 10 மணிக்கு போது சொல்லுங்க, கைத்து போட்டுருந்தேன். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேளுடா. அதெல்லாம் அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. பத்திரத்தை கொடுத்துருங்க, கைத்து போட்டு கொடுத்துருந்தேன். என்ன தம்பி, கடையை பாத்தீங்களா? பார்த்தேன் சார். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என் பிசினஸ்க்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லப்பா, நீ எப்ப வேணாலும் கடை தந்துக்க. சாவி நீனே கொண்டு போயிரு. அப்புறம் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடு, கைத்து போட்டு கொடுத்துருந்தேன். என் மகன் கிட்ட கைத்து வாங்கண்டாம், என்கிட்ட வாங்கினா போதும். அந்த கடை என் பேர்ல தான் இருக்கு. ஓகே சார், நான் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட வரேன் சார். ஆமா தம்பி, பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டே கூப்பிடு. என்னால வந்து காத்து கிடக்க முடியாது, உனக்கு தெரியும் என் பிசினஸ் பத்தி. இல்ல சார், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட வரேன். சரி தம்பி, நல்லா இரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரிங்க சித்தப்பா, நானும் கிளம்புறேன், எனக்கு வேலை கிடக்குது. சரிடா, என் தூத்துக்குடி சகல படிக்க போனை போட்டுருக்கேன். அவன் மிச்சத்தை போனை போட்டுன்னு சொன்னான். இல்ல சித்தப்பா, என்ன மறந்ததுக்கு அப்புறம் உசோட இருக்கக்கூடாது. அவன் கதையை முடிச்சுட்டுங்கிற செய்தி எனக்கு வரணும். ஒத்த மாட்டிட்டு அவன் உசோட இருக்க முடியுமாடா? ஒன்னையே மறட்டிருக்கான். இல்ல விடுவோமா என்ன? நல்ல செய்தி வரும், பயப்படாம போ. சரிங்க சித்தப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா முக்கியமான வேலை? ஹாஸ்பிட்டல் போகணும். இல்ல சித்தப்பா, தலை வலிச்சமா இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்.
என்னடா ரொம்ப ஜாமாகுதே. ஐயோ சித்தப்பா, நான் வாரேன் சித்தப்பா. போட்டவா ராஸ்கல், இவங்கிட்டயும் ஒரு பொண்ணு வந்து மாட்டிருக்காளா? அவ கொடுத்து வச்சோலதான் இருக்கணும். ஓ, அதான் பையன் அடிக்கடியில இருந்தெல்லாம் விலகி இருக்காரோ. பரவாயில்ல, மாறி இருக்கான். ஐயோ, ஒருத்த விடாம எல்லாரும் அங்க போயிட்டாங்க. ஒத்தையில ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. இந்த குரங்கு பையவளதான் பிளான போட்டு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்குது. அப்பதானே இவங்க ஜாலி அங்க இருக்கலாம். குரங்கு பைய. ஆமா, இந்த குரங்கையும் காணோம். ரொம்ப நேரம் ஆகுது. ஐயோ, நானே அவனை தேட ஆரம்பிச்சிட்டேனே. இனில அவனை நினைக்கவே கூடாதுப்பா. பேசி பேசி ஆளை கவுத்துருவான். அப்பா, அவன் பேச்சில மயங்கி நானே. ஐயோ, இனில என்ன ஆனாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, மயங்கிடக்கூடாது. மயங்கிடக்கூடாது. போட திருட்டு பையல, பேசி பேசியே கரெக்ட் பண்ணிட்டான். அம்மா இசை. அப்பா. என்னம்மா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, வாங்கப்பா. அம்மாதான் போன் அடிச்சு ஒத்தையில இருப்பா போங்கன்னு சொன்னா. அவிய அந்த தம்பி வீட்டுக்கு போயிருக்காவலாம்ல. ஆமாப்பா. எல்லாரும் போயிருக்காவலாம். 2-3 நாள் கழிச்சுதான் வருவோம், வீட்டுல இருந்துக்கிடுங்கன்னு சொன்னா உங்க அம்மா. சோறு மட்டும் கொடுத்து விடுதே, வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்கன்னு உங்க அம்மா சொன்னா பாத்துக்க. அப்படியாப்பா, அப்ப ஒத்தையில இருக்கீங்க? அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன்னா. பகல்ல வயக்காட்டுக்கு போயிருவேன், நைட்டு உன் கூட வந்து இருந்துக்கிட்டோம்ல அப்பா. சரிப்பா, வாங்கல உட்காருங்க. இருக்கட்டும் தங்க. இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? நல்லதாப்பா இருக்கு, ஒண்ணு இல்ல. இப்ப காப்பி எதுவும் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம் தங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த தம்பி எல்லாம் வந்தாவளா? அப்பவுமா வந்து பாத்துட்டு போயிட்டாங்கப்பா. அது அம்மா அப்பாலாம் வந்திருந்தாவளாம்ல? ஆமாப்பா. எவ்வளவு நல்ல ஆட்கள் பாத்தியா. கடவுள் பாத்துக்க நமக்கு. அப்பா, உனக்கு என்ன தெரியும் போ. இங்க பாரு, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காவ. சொந்தக்காரனே கூப்பிட மாட்டான் இந்த காலத்துல. கொஞ்சம் காசு பண்ணனாலே மேலையும் கீழியும் பாப்பானுவ, ஏன் வாசல்லே விட மாட்டானுவ. அந்த பிள்ளைய பாத்தியா, அம்மையும் பாவம். என்ன கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு 4 இடத்துக்கு நான் கூட்டு போனதும் கிடையாது, சொந்தம் வந்த வீட்டுல போய் அவ தங்குனதும் கிடையாது. உண்மையை சொல்லுதன் தாயி, இத்தனை வருஷத்துல உங்க அம்மா இப்பதான் ஒரு வீட்டுல போய் தங்குது, இதான் மொத திருப்பு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க அம்மைக்கும் கூட பிறந்தது அப்படின்னு யாரும் கிடையாது. அவ என்ன கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி வீடு ஒண்ணுதான். அங்கே அவ ஒரு நாளும் தங்குனது கிடையாது. சொல்லுவா, அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுல எல்லாம் அம்மா அப்பா வீட்டுக்கு போறவ, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போறவ, எனக்கு போக்கடமே இல்லையேன்னு புலம்புவா. இத்தனை வருஷத்துல இப்பதான் அந்த மகராசி 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா. இருக்கட்டும் ஏறு, அம்மா உடனே அத்தை புடுங்கிட்டு வரணும்பா. ஒரு வாரம் இருந்துட்டே வரட்டும். சரிங்கப்பா. அவளும் கொஞ்சம் வாழண்டாமா, மத்தளுக்காகவே வாழ்ந்துட்டா. இந்த 4 நாள் அங்க இருந்துட்டு வந்தானா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. இசை, உங்க அம்மா ஒரு 4 நாள் எங்க வீட்டுல இருக்கட்டும். பாவம், அவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாம். பாரு, வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க அம்மா 4 நாள் என்ன, ஒரு வாரம் கூட இருக்கட்டும். சரியா? நீ எதுவும் பண்ணாத. எங்க அம்மாக்கு இது தேவைன்னு நான் கூட நினைச்சு பார்க்கலையே. எங்க அம்மாக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு கூட தெரியாத. அதனால உங்க அம்மா அங்கேயே இருக்கட்டும். சரியாமா? சரிங்கப்பா, உட்காருங்கப்பா. நீ அதுக்கப்புறம் அந்த தம்பியா மரியாதை இல்லாம எல்லாம் பேசலல்ல? இல்லப்பா. பேசக்கூடாது, சரியா? பேசக்கூடாது. சரிங்கப்பா. அப்பா கொஞ்ச நேரம் கீழே தரையில படுத்திருக்க. வேண்டாப்பா, கீழே படுக்காதீங்க, நாங்க தள்ளி உட்காருங்க. வாங்க. வேண்டாம், நீ படுத்துக்க. அப்ப செத்த குறுக்கு அசைக்க. மாமா மாட்டின மவனே சொல்லிக்கலாம்ல. மாமா. ஐயோ தம்பி, வாங்க, நான் ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஐயோ நிக்கீங்களே, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. தாய், நீ கொஞ்சம் எந்திமா. தம்பி இருக்கட்டும். இப்பதான் உனக்கு ஒண்ணும் செய்யல, எந்தி. சிரிப்பா பாரு. இல்ல மாமா, நான் எட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒத்தையில இருந்துட்டு இருந்தாங்க, அதான் சரி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? ஆரம்பிச்சுட்டானே. உங்களுக்கு தான் கேட்கேன், இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? கேட்கவல்ல, சொல்லி. அப்பா நீங்களுமா? தம்பி கேட்டா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். உடம்புக்கு பரவாயில்லையா? சும்மா நச்சுன்னு குடுத்தியடி. ஓடிடு சொல்லிட்டேன். உடம்புக்கு பரவாயில்லையா? அடே முடியலடா. இப்ப பரவாயில்ல பாத்துக்கங்க, நல்லதா இருக்கா. நீங்க வாங்க.
இருக்கட்டும் மாமா. காப்பி ஏதாவது குடிக்கீங்களா? ஐயா மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இருங்க, நான் பக்கத்து கடையில ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா மாமா, வேண்டாம் மாமா, நான் காப்பிலாம் குடிக்க மாட்டேன். சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அப்படிதான் சொல்லிய தம்பி. இருங்க மாமா, வேண்டாம் மாமா, நீங்க போக வேண்டாம். நான் வாங்கிட்டு வருவேன். ஏன் இப்படி பண்றாரு? வயசான காலத்துல ஏண்டி உனக்கு அறிவே இல்ல? உங்க அப்பா போயிட்டு இருக்காரு, வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்டி. ஆமா, நீங்க சொல்லியே கேட்கல, நான் சொன்ன எங்க அப்பா கேப்பாவளோ? வயசாயிட்டுடி, உடம்பு சரியில்லாதவரு. என்ன இவ்ளோ பாசமா இருக்கா? சரி, கொஞ்சம் தள்ளி இரு. எங்க அப்பா வந்துட்டாவே கொன்னுடுவேன். எங்க அப்பா வந்துருவா, போங்க சொல்லிட்டேன். அது எப்படி நச்சுன்னு கொடுத்த? நான் இப்ப அதுக்கு அடிமை ஆயிட்டேன்டி. எப்ப பார்த்தாலும் என் மண்டைக்குள்ள அதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மந்திரக்காரி. மந்திரக்காரியா? ஆமாடி, நீ மந்திரக்காரியே தான். இங்க பாரு, உன் பின்னாடியே குட்டி போட்ட பூனை வச்சுக்கிட்டு இருக்கேன். என் சித்தப்பா என்ன நக்கல் பண்ணுதாரு, விழுந்துட்டியாடான்னு கேக்குறாரு. கம்பீரம் மிசை முடிச்சு விட்டுட்டு அலைஞ்ச. இப்போ ஹாஸ்பிட்டலே தஞ்சோன்னு கிடக்கண்டி. வெளியில ஒரு வேளை ஓட மாட்டேங்குது. ஓடாதில்ல? சரி சரி, ஒன்னு அதே மாதிரி கொடுத்துறேன். உங்க அப்பா ஒரு நான் ஓடிடுறேன். இப்படி கேக்கீங்களா? உங்களுக்கு வெட்கமா இல்ல? இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல, வெட்கப்பட வேண்டிய விஷயம். என்ன ஒரு கிக்கு தருமா? இருக்கும் இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு. கொன்னுவேன். மரியாதை போயிருங்க சொல்லிட்டேன். அதுக்கே அப்படி பொம்முத. உங்க அப்பா வந்து வச்சுக்க குடு. என்னமோ கொடுத்த வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் நிறைய கொடுத்தேன், நீ ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு திரும்ப தரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. என்னமோ கடன் கொடுத்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு வகை கடன் தான். கேட்டியா? கடன் அன்பை முறிக்கும். இங்க பார், நமக்குள்ள அன்பு வளரணும்னா இது கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்பதான் நம்ம உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஒண்ணு ஸ்ட்ராங்கா வேண்டாம் கேட்டீங்களா? நீ இப்படிதான் சொல்லுவ, நீ கொடுக்க மாட்டேன், நானே கொடுத்துக்கிறதே. ஏன்னா அன்பு ரொம்ப முக்கியம் பார்த்துக்க வாழ்க்கைக்கு. பேசியே கொல்லுறானே, முடியல. இல்ல இப்படிலாம் உங்களுக்கு யாரு பேச சொல்லி கொடுக்கா? அதெல்லாம் தானா வந்துரும். நீ குடிக்க, நான் கொடுக்கட்டுமா? நீங்களும் கொடுக்க வேண்டாம், நானும் கொடுக்க மாட்டேன். அப்ப எப்படி அன்பு வளரும்? ஒண்ணு வளர வேண்டாம். அன்பு வளர்ந்தாதான் எல்லாம் வளரும். கேட்டியா? இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டு போயிருங்க. அப்பா வந்துருவாரு. அப்பா வந்துருவாரு, போங்க. அப்பா வந்துருவாரு, போங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம், அப்பா வந்துருவாரு, போங்க. இசை, ஐயோ, ஆசையா நான் மறந்துட்டேனே. ஐயோ, சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. சரி, முட்டாள் 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 மணி நடந்துக்கிட்டேனே. எப்படி இவர் முகத்துல நான் முழிப்பேன்? ஓ, முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. மாமா, அவன் மேல எந்த தப்பும் இல்லை. எங்க அப்பா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? எத்தனை திரும்ப போட்டாலும் எனக்கு புத்தியே வர மாட்டேங்குது. ஒரு அப்பா பார்க்க கூடாத குளத்தை பார்க்க வச்சுட்டேன். ஐயோ ஐயோ, போச்சுது போச்சுது, எல்லாம் போச்சுது. மாமா, அவன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்தான் நினைச்சேன். சரி, இப்போ அதுக்கு அவசியப்படாது நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறமா நான் அதை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்காது. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்க மாமா. என் காலை விழுந்து என்ன பாவியாக்கிறாதீங்க தம்பி. நீங்க தெய்வம் தம்பி. தப்பு பண்ணிட்டேன் மாமா. எந்திங்க தம்பி, நீங்க எந்திங்க. சாரி மாமா, சாரி மாமா, சாரி மாமா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். டீ கடைக்கு வாங்க, பேசலாம். சரிங்க தம்பி. நீங்க போயிட்டு இருந்தா பாரு மாமா. சரிங்க தம்பி. இசை, பேசி பேசியே என்ன மாத்திட்டு இருக்கீங்கல்ல. ஒரு பொண்ணு அப்பா பார்க்க கூடாத குளத்துல எங்க அப்பா பார்க்க வச்சுட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. சத்தியமா
நான் அந்த எண்ணத்துல இதை மறந்துட்டேன்டி. தப்புதான். சாரிடி சாரிடி. போங்க, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொல்லிட்டேன். உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசுறேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்டி. அதெல்லாம் ஒரு தப்பு நினைக்க மாட்டாரு. நான் தானே தப்பு பண்ணேன். என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொன்னேன். போங்க. நீ அழாதடி. நீ அழ எனக்கு தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. சாரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். பேசினா மட்டும் அவர் பார்த்த காட்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருப்போம். ஏன் திடீர்னு நம்ம யாராவது பார்க்க மாட்டாங்களா? அப்படியே நினைச்சுக்கிட வேண்டியதான். கொன்னுடுவேன். மரியாதை வெளிய போயிருங்க. இனிமேல் என் பக்கத்துல என்னைக்காவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சாரி கேட்கிறோம்ல. கொன்றுவேன். போயிருங்க. நான் உங்க அப்பா பேசுறேன்னு சொல்றோம்ல. அடே, ஒரு லொல்லிக்கு ஒரு அளவே இல்ல. போடா. நீ டென்ஷன் எடுக்காத சரியா? குரங்கு பைய இந்த நிலைமையில இப்படிதானே போறான். ஐயோ ஐயோ, நான் இவனால என்ன அவமானலாம் பட போறேன்னு தெரியலையே. குரங்கு பைய. ஆமா, எங்க அப்பா கிட்ட அப்படி என்ன பேச போறான்? எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? எதுக்கு எங்க அப்பா கடவுள் மாதிரின்னு சொன்னாரே? எங்க அப்பா என்னத்துக்கு நீ பார்த்ததுக்கு செவுட்ல கொடுத்துருக்கணும். எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு சாக்கான மாதிரி தெரியலையே. எதுக்கு எங்க அப்பா இவரை பார்த்து எப்பவும் கடவுள் கடவுள்னு சொல்றாரு? தெய்வத்தையா இப்படி பண்றேன்னு சொல்றாரு? ஒரே குழப்பமா இருக்குதே. எங்க அக்கா காரி இப்படிதான் பண்ணுதா? எங்க அப்பா கடவுளே வணங்க மாட்டாரு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அவன் சாமி என் குழந்தை மகன் தான் பாத்துக்கங்க. என் மாமனாருக்கு ஏகப்பட்ட சொத்து சொகம் உண்டு. நாங்க எங்க வீட்டாலு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டனால என் மாமனாரு எங்களுக்கு சொத்து சொகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ பாத்துக்கங்க. எங்க வீட்டாலு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் எடுத்து கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் உருவாக்குனாவ. எங்க வீட்டாலு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. சொத்தை பூரம் அவ தம்பி பேர்ல மாத்திட்டாரு எங்க மாமனாரு. அதான் சாம் அப்பா பேர்ல மாத்திட்டாரு என் மாமனாரு. எங்க வீட்டாலும் வெளிநாட்டை பார்க்க போயிட்டாவ. எங்களுக்கும் குழந்தைன்னு ஒண்ணும் கிடையாது. நான் மட்டும் தான் இருந்தேன். சொத்து ஏகப்பட்டது கையில வந்தோன்னே அவர் நடவடிக்கையே மாறி போச்சுது. கல்யாணம் காட்சின்னு முடிச்சாரு. புள்ள குட்டையெல்லாம் பிறந்தது. நண்பர்களை சேர்த்தாரா இல்லையோ, எதிரியே ஏகப்பட்டது சம்பத்தியம் பண்ணிட்டாரு. பிசினஸ சரியாவும் பண்ண தெரியல. ஏகப்பட்ட எதிரி வேற. அப்படி இருக்கும்போது என் கொழுந்த மண்டாட்டி என் கொழுந்தனும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் இயற்கையானது இல்ல, சில திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்னு பிறகுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? ஆமா, அது இறந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது பாத்துக்காங்க. இவன் சாமு, அவனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. இவ்வளவு வரையும் விட்டுட்டு அவ 2 பேரும் போய் சேர்ந்துட்டா பாத்துக்காங்க. இந்த புள்ளையில 3 தான் அனாதையா இருந்தது. அப்போ நாங்க இந்த குடும்பத்து கூட சேரல. அப்புறம் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எங்க வீட்டால அங்க இருந்து வந்துட்டா பாத்துக்காங்க. நாங்க சின்ன பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சோம். நல்லா வளர்ந்து வந்தோம். குழந்தை இல்லைங்கக்காக என்ன ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. என் குழந்தை பிள்ளைல என் மாமனாரும் மாமியாரும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்காங்க. அப்பதான் எனக்கும் குழந்தை பாக்கியம் வந்துச்சு. எங்க கிங்ஸ் என் வயித்துல தங்குனான். அவன் தங்குன நேரமோ என்னமோ தெரியல, எங்க வீட்டால தொட்டதெல்லாம் பொண்ணாச்சுது. ஆனா எங்க மாமனார் எங்களை சேர்த்துக்கவே இல்லை. அந்த பிள்ளைங்களும் எங்க மாமனார் கிட்ட தான் வளர்ந்துச்சு பாத்துக்காங்க. நாங்களும் அப்படி இப்படி பிசினஸ் பெருக்கி எங்க மாமனாருக்கு ஈக்குவலா வந்துட்டோம். ஆனா எங்க மாமனார் எங்களை சேர்த்துக்கவே இல்லை. அந்த நேரம் தான் என் மாமனாரு மாரடைப்புல இறந்து போனாரு. அவரு போன துக்கத்துல என் மாமியாரும் அன்னைக்கே போய் சேர்ந்துட்டு இந்த 3 பிள்ளைகளும் மறுபடியும் அனாதையா நின்னுச்சு. அப்பதான் தெரியும் இந்த வீட்டை என் மாமனாரே எங்க வீட்டாளு பேர்ல எழுதி வச்சிருந்திருக்காரு. சரி, இந்த வீட்டுக்கு போனா அந்த பிள்ளைங்களையும் பார்த்த மாதிரி ஆயிக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கும் கூட இருந்த மாதிரி ஆயிக்கணும்னு நாங்களும் இங்க வந்துட்டோம். பக்கத்து வீட்டுலதான் அந்த 3 பிள்ளைகள் இருந்தது. அப்பவுமே அது நல்ல பெரிய பிள்ளைகள் பாத்துக்காங்க. நீங்க பாக்கலையா? இல்லம்மா, என் மாமனாரும் மாமியாரும் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னு தெரியல. மூத்தவனுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது. அந்த பையன் எங்க கிட்ட சேர விடாமலே இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டான். மூத்தவன் எங்க கிட்ட சேர மாட்டான், அவனுக்கு எங்களை பார்த்தாலும் பிடிக்காது. ஆனா இந்த சாமும் அவன் தங்கச்சி அப்படி கிடையாது. எங்களதான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு எங்க கிட்டே தான் கிடப்பாங்க. அதனாலே அவனுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். தம்பியும் தங்கச்சியும் போட்டு அடிப்பான் இங்க வரக்கூடாதுன்னு. அந்த பிள்ளைல அந்த அடியும் வாங்கிட்டு திரும்ப இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நானே பார்த்தேன், அந்த பிள்ளைல நம்மளே வளர்க்கலான்னு போட்டு வளர்த்துட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைல இங்க விடவே மாட்டேன்னுட்டான். அப்புறம் அந்த பிள்ளைங்க வரவே செய்யாது. எப்பமாவது ரோட்ல பார்த்தா பாசமா இருந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா
என் சம்மந்தி மோவலை கட்டிக்கிட்டு வந்துட்டான் அந்த மூத்தவன். வந்ததே வந்தா அந்த ராட்சசி இந்த ரெண்டு பிள்ளைகளும் கண்ணுல காணவே விட மாட்டா. ஐயோ ஆமா, பட்னிமா அதுமா போட்டு அந்த புள்ளையில சாக அடிச்சுட்டா. அவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இந்த ரெண்டு புள்ளையில சித்திராத படுத்த ஆரம்பிச்சுட்டான். பொண்டாட்டி விடே தஞ்சனு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவன் கண்டுக்கிறதே இல்ல. அப்புறம் சேமதான் இவையதான் எடுத்து படிக்க வச்சாவ. அந்த பொம்பளை பிள்ளையும் நாங்க தான் படிக்க வச்சோம். இவனை எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விடணும்னு எங்க அப்பா நல்லா படிக்க வச்சா பாத்துக்காங்க. அதே மாதிரி அவனும் நல்ல பொறுப்பா படிப்பான் பாத்துக்காங்க. அவனும் தங்க சேர பார்க்க மாட்டான், அந்த புள்ளி எங்க சேரவும் விட மாட்டான் பாத்துக்காங்க. அந்த புள்ளைய படாத பாடுபடுத்தினா மூத்தவன். பொறுத்து பொறுத்து பார்த்தான் சேமு, அவனால தாங்கிக்க முடியல. தங்கச்சேர கூட்டிட்டு தனியா போயிட்டான். இங்க கூப்பிட்டு வந்தாலும் அவன் பிரச்சனை பண்ணுவான்னு தனியா கூட்டு போயிட்டான் பாத்துக்காங்க. தங்கச்சிக்கு பாதுகாப்பா அவன் தான் இருந்தான், அவன் தான் படிக்க வச்சான். அந்த புள்ளைய அவன் தான் கஷ்டப்பட்டு கெட்டி கொடுத்தான் பாத்துக்காங்க. அதுக்கு தாய் வீடுன்னு ஒண்ணும் கிடையாது, இவன் தான் இருக்கான். நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிள்ளை எங்க போகணும் கல்யாணம் பண்ண மாட்டேக்கான் பாத்துக்காங்க. நாமளும் கல்யாணம் முடிச்சுட்டா மூத்தண்ணே மாதிரி பொண்டாட்டி பச்சை கேட்டு போயிருவோம். நம்ம தங்கச்சியை யாரு பாப்பா, அவளுக்கு நல்லது கெட்ட நம்ம தானே பாக்கணும்னு கல்யாணம் முடிக்காம இருக்கான் பாத்துக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா, கோணத்துக்கு கெட்டிக்கார, ஒரு ஆளை ஊன்னு சொல்ல மாட்டான். கிங்ஸ்லினுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்காங்க. படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருந்தான். கிங்ஸ்லின் தான் இப்பதான் எடுத்து கொடுத்தான் பாத்துக்காங்க. இப்ப எடுத்து கொடுத்தா 3 வருஷம் இருக்கும், இப்பதான் எடுத்து கொடுத்தான். அதனால அவனும் கிங்ஸ்லின் கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான். நைட்டு இந்த மொட்டை மாலையே படுத்து கிடப்பானுவேன், அரட்டை அடிப்பானுவேன். அண்ணன் தம்பி மாதிரியே இருந்துக்கிட மாட்டானுவேன், நல்ல பாசமா இருப்பானு பாத்துக்காங்க. கிங்ஸ்லினுக்கும் அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாதுனால அவன் ஒருத்தன் தானே கிடக்கான். இவனும் கொஞ்சம் பாசமா இருப்பான் பாத்துக்காங்க. நல்ல பிள்ளைகளு கொடுப்பன வேணுமே. அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்குன்னு பார்க்க கூடாதா? நல்ல பிள்ளையா வரணும்ல சம்மந்தி. இப்ப அந்த பையலுக்கு தங்கச்சி ஒண்ணுதான் இருக்குது உறவுன்னு சொல்லதுக்கு. அந்த பிள்ளை போற வீட்டுல எவ்வளவுதான் நல்லா வாழ்ந்தாலும் பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருந்தாதானே அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும். இப்ப அவ அண்ணன் இருக்க போய் தான் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் வரும், ஏதாவது பொங்கி தின்னுட்டு அது பாட்டு பிள்ளைல குட்டிய கூட்டிட்டு போகும் பாத்துக்காங்க. தங்கச்சி வரனைக்கு இவனும் சந்தோஷப்பட்டுக்கிடுவான். இவன் கல்யாணம் முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை எங்க போகும் சொல்லுங்க? அதுக்குதான் கல்யாணம் முடிக்க மாட்டேக்கான். இவனை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கணும்ல. எல்லாத்தையும் நேசிக்கிற மாதிரி ஒரு புள்ள கிடைக்கண்டாம சொல்லுங்க? இப்ப இயல சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். இயல மாதிரி ஒரு புள்ள இருந்தேன்னா அவன் கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவான். ஆனா அப்படிலாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேக்க. ஒண்ணுமே புரியலையே. கிங்ஸ்லயே மாதா கிங்ஸமையும் பக்கத்து அப்பாவி மாதிரி என்னமா போட்டு வாங்குறாவ. நீங்க ஏதாவது நம்ம ஏழை மாதிரி ஒரு புள்ள இருந்தா சொல்லுங்க என்ன சம்மந்தி? சரிங்க சம்மந்தி. சொத்து சுகம் இல்லெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொத்து சுகம் நல்லா எடுத்துட்டான் பாத்துக்காங்க. இருந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறைக்கு சொத்தெல்லாம் சேர்த்துட்டான். வீடு வாசல் சொத்து சுகத்துக்குலாம் ஒரு குறை கிடையாது. அவனையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி ஒரு புள்ள வேணும்னு எதிர்பார்க்கறான், அவ்வளவுதான். தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தாயா இருக்கணும், கூட பிறந்தவளுக்கு நல்ல தாயா இருக்கணும், அவ்வளவுதான் அவன் எதிர்பார்க்கறான். கிடைக்கணும்ல சம்மந்தி, நம்ம 7 மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன், வாங்க சாப்பிட போவோம் சம்மந்தி. நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சம்மந்தி, சீக்கிரம் வந்துடணும்னா? சரிங்க சம்மந்தி. நம்ம தேடும்போது ஒரு துப்பும் கண்ணில் படல, எல்லாம் நம்ம நேரம் பார்த்துக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உணர்ந்துட்டேன், பிறக்கும் போதே இவனுக்கு இவதா இவனுக்கு இவதான்னு பேசவே பேசக்கூடாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த உறவை ஏத்துக்கவும் முடியாம, அதை தள்ளி விடவும் முடியாம, அதை பக்கத்துலயும் வச்சுக்க முடியாம படாத பாடுபட வேண்டியிருக்கு. நல்ல வாழ்க்கை என் பிள்ளைய கட்டி கொடுத்தா நிம்மதியா சந்தோஷமா இருப்பா. கொடுப்பன இல்லையே, பாவம் என் இயலை மட்டும் கட்டி கொடுத்தா அந்த பையன் நல்லா பார்த்துக்கிடும், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், சரி இனிமே என்ன பண்ண முடியும்? இனி அதை பத்தி நினைச்சு என்ன போதே. அந்த பேங்க் மாமா பாவுல்ல, உங்க அக்கா கட்டிச்சிருமா? கொன்னுவேன் பாத்துக்க. இல்ல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், ரொம்ப இறக்கப்பட்டால அதான். ஏன் கெட்னா என்ன, அவில சூப்பரா இருக்காவல, ஹீரோ மாதிரி இருக்காவல. ஓதா வாங்கிர பாத்துக்க பாட்டி. நல்லவியெல்லாம் நமக்கு பின்னாடி தான் கண்ணில் படுதாவ பத்தியா, எல்லாம் நம்ம நேரம் பாத்துக்க. அவன் சொல்லுறது சரிதானே? நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, எனக்கு அந்த பொண்ணு நினைச்சா பாவமா இருக்கு. உண்மைதானே? ஒரு அடங்காப்பிராய அண்ணியா வந்துன்னா
அந்த அண்ணங்கிற உறவும் போயிருமே. ரத்த சொந்தம்னு சொல்லுது அவங்க அண்ணன் மட்டும்தான். அவளுக்கும் அவ பிள்ளைக்கும் அவ அண்ணன் மட்டும்தான் இருக்குது. அதையும் தட்டி பறிச்சா அந்த பொண்ணு சாகர வரைக்கும் அனாதை தானே. உண்மையில இந்த மேனேஜர் சார் ரொம்ப நல்லவரா தான் இருக்கணும். தங்கச்சிக்காக தான் இளமையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரே. உண்மையிலே பாசக்காரர் தான். கூட பிறந்தவளுக்காகவே தன் வாழ்க்கை இழந்தவரே தன்னை நம்பி வரவளே நல்லதானே பாத்துக்கிடுவாரு. ரெண்டையும் ரெண்டு கண்ணா பாப்பாரு. உண்மைதான். மாமா வாங்க தம்பி, இருங்க எந்திக்க. இல்ல மாமா, நீங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் தம்பி. ஐயோ மாமா, உட்காருங்க மாமா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் மாமா. சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான். நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு உங்க பொண்ணை என் மனைவியா நினைச்சதுனாலதான். எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும். பிடிக்குங்கிறத விட அவளை என் மனைவியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இத பத்தி நிறைய வாட்டி உங்ககிட்ட பேச நினைப்பேன். சரி, இப்போ அவசியப்படாதுன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா மூத்த பொண்ணு இருக்கும்போது நான் போய் பேசினா நல்லா இருக்காதே. இதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். உங்களை கடவுளா பார்க்கவே தப்பு இல்ல. மூத்த பொண்ணு இருக்கும்போது நான் போய் ரெண்டாவது பொண்ணை உங்ககிட்ட வந்து பேசினா அது அந்த மூத்த பொண்ணை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். அது ஊருக்குள்ள வேற மாதிரி பரவிடும். அதனாலதான் நான் பொண்ணு கேட்காம இருந்தேன். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே போய் பொண்ணு கேட்கலான்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சேன். வயசு கோளாறு, அவசர புத்தி. அதான் கொஞ்சம் சாரி மாமா. ஒரு தகப்பனா பார்க்க கூடாதத பார்க்க வச்சுட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னா உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க. நல்லா பாத்துக்கிடுவேன் மாமா. கண்கலங்காம பாத்துக்கிடுவேன். மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். என் வீட்டுல இருக்கும் போது அவ குழந்தையா இருப்பா. அவளா சந்தோஷமா இருப்பா. கூடி மட்டும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன். உங்க பொண்ணை எனக்கு. தம்பி புரியுது. நீங்க எப்படி என்னை பத்தி விசாரிச்சிருப்பீங்க. ஆமா, போட்டி போடாம தொழில் போட்டி எல்லாம் இருக்கதான் செய்யுது. எங்க சித்தப்பா சித்தி எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்படி ஆயிரும், நீங்க பயப்படவே வேண்டாம். உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிடுதேன். ரவுடி தாதா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆமா, நான் இல்லன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட அடியாட்களே எல்லாமே இருக்கதான் செய்யறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது நான் போய் நிக்கதான் செய்வேன். நிக்காம இருக்க முடியாது. அடி தடி கோட்டு கேஸ் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் தான். ஆனா உங்க பொண்ணுக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அவளை சந்தோஷமா நான் பாத்துக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் உங்களையும் என் தாய் தகப்பனா நான் பாப்பேன். இதுக்கு மேலே எனக்கு பெருசா சொல்ல தெரியல. உங்க பொண்ணை நான் கேட்கிறேன். என் பொண்டாட்டிக்காக உங்ககிட்ட கையேந்தி பிச்சை கேட்கிறேன். என் இசையை எனக்கு கொடுத்துருங்க மாமா. நல்லா பாத்துக்கிடுதேன் மாமா. வாய் நிறைய நீங்க மாமா மாமான்னு கூப்பிடும் போதே எனக்கு தெரியும் தம்பி, நீங்க என் பிள்ளைய நேசிக்கியன்னு. அவ விருப்பப்பட்டனா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிடுங்க தம்பி. நான் எந்த தடையும் போட மாட்டேன். அது அவ வாழ்க்கை தம்பி. அவ பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டா தகப்ப ஸ்தானத்துல நான் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுறேன். இது போதும் மாமா, இது போதும். அவ சொல்லட்டு தம்பி, ஊரறிய உலகறிய நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவ உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வாக்கு கொடுத்துட்டு அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா தெய்வத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு பின் வாங்க கூடாது. அதனாலதான் நான் உறுதியா சொல்லாம இருக்கேன். அவ சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் யார் எதிர்த்தாலும் எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தைரியம் இருக்குது மாமா. ஆமாய்யா, யார் எதிர்த்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. அவ உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். இது போதும் மாமா, இது போதும் மாமா. மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுதீங்களே, இந்த பாக்கியத்தை நான் இழப்பேனா? சரி வாங்க மாமா, போலாம். இது தம்பி, இப்பமே போனா தூக்கமே வராது. அதுவும் ஆஸ்பத்திரிக்குள்ள போனா எங்க தூக்கம் வரும்? நான் கொஞ்சம் கழிச்சு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடுதேன் தம்பி. நீங்க வீட்டுக்கு போங்க தம்பி, நான் பாத்துக்கிடுதேன். அங்க வீட்டுல எல்லாரும். என் சித்தப்பா பையன் சாம் இருக்கான். அவன் இன்னைக்கு வீட்டை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான். என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளும் கூட இருந்துக்கிட்டேன்னு சொன்னான். அதனால வீட்டுல பையன் கிடையாது. அவன் சாம் ஒருத்தனே போதும், ஒரு பையன் கிடையாது. அவன் பெரும்பாலும் எங்க வீட்டை தங்க மாட்டான். இன்னைக்கு முக்கியமானவங்களும் வந்திருக்காங்க, தங்குன்னு சொன்னேன், தங்குதேன்னு சொல்லிட்டான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிங்களா தம்பி? சரிங்க தம்பி, நான் கொஞ்சம் பேப்பர் படிச்சுட்டு அப்புறம் போய் படுத்துக்கிட்டேன் தம்பி. மாமா தெரியுது, சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுதிய, சொல்லிட்டு போங்க. இல்ல. ஐயோ மாப்பிள்ள. மாமா பேசிட்டே போங்க மாப்பிள்ள. தேங்க்யூ மாமா. குறும்புக்கார மாப்பிள்ள. உங்க சிரிப்பு தான் தம்பி நான் அடிமையாயிட்டேன். இன்னும் தம்பின்னு சொல்லாதீங்க, மாப்பிள்ளன்னு சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. போயிட்டாரே மாமா. காப்பி என்ன குடிக்கல? இல்ல மாமா, நான் குடிக்க மாட்டேன். நீங்க குடிங்க, நான் காசு கொடுத்துட்டு போறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க போய் பாத்துட்டு போங்க. சரிங்க மாமா. வந்துருங்க, உள்ள வந்துருங்க.
ஆ சரிங்க மாப்பிள்ள நான் வாரேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லா நான் தங்க முடியாதுல்ல, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஆ சரிங்க மாப்பிள்ள. பையன் உள்ள பேச போச்சு, இன்னும் காணோம். குரங்கு வந்துட்டு. என்னடி தென்னாவட்ட வரீங்க? எங்க அப்பா கிட்ட என்ன பேசுனீங்க? உண்மைய பேசுனேன். உண்மையை பேசுனீங்களா? எந்த உண்மையை பேசுனீங்க? எந்த உண்மைனா? எங்க அப்பா கிட்ட எந்த உண்மையை பேசுனீங்கன்னு கேட்டேன். அதான் நச்சுன்னு எனக்கு ஒண்ணு கொடுத்திய. எருமை. அதையே சொன்ன. ஆமா, வேற எந்த உண்மையை சொல்ல போவ? அது அம்மா தப்பு. மாமா என்ன பிடிச்சு வச்சு நறுக்குன்னு கொடுத்துட்டா மாமா அப்படின்னு சொல்லி நான் அழுத தெரியுமா? இந்த பக்கி சொன்னாலும் சொல்லி இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கேட்டேன், தரவே மாட்டுக்கா மாமான்னு சொல்லி நான் அழுத. அழாம போய் வாங்கிக்கங்க மாப்பிள்ளன்னு உங்க அப்பா இப்பதான் சொல்லி அனுப்புனாவ. இந்த குரங்கு போய் சொல்லாத. அத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துட்டானோ? அங்கே நில்லு. இங்க வந்துட்டேன்னு வச்சுக்கையா, கால துண்டா வெட்டிடுவேன். நான் போகும்போதே வாங்கிட்டேன். நான் என்ன சொன்னேன்? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொன்னா சொல்லலையா? அடியே என்னடி? டேய் நீ குரங்கு பையன், நீ பெர்மிஷன் கேட்டு வந்திருக்க. பெர்மிஷன் கேட்காமலே வாட்டம் அதிகமா இருக்கும். அங்க போ, அங்க போன்னு சொன்னேன். டேய் உன்னை அங்க போ சொன்னேன், இங்க வர சொல்லல. அங்க போடா. டேய் அங்க போடா. பையன் உன்னை பத்தி தான் தெரியுமே, பயந்து தானே ஆகணும். குரங்கு, எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா நீ சொல்லிருப்ப. நான் நம்புறேன். நம்புற? கட்டாயமா நீ சொல்லிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, உன் வாயை பத்தி எனக்கு தெரியாது. பேசியே கவுத்திருப்பிய. இருமாப்புல அலைஞ்ச, வீராப்புல அலைஞ்ச, என்கிட்ட இருந்தே வாங்கிட்டியடா. அதானே பாத்தியா, சும்மா நச்சுன்னு கொடுத்த பத்தியா? டேய் அதையே சொல்லி நான் வெறுப்பேத்தடா. தெரியாம கொடுத்துட்டேன். சரி சரி தள்ளி போடு. கால துண்டை வெட்டிடுவேன். அங்க போ. எங்க அப்பா நைட்டு இங்க தங்க போறாங்க. அங்க போங்க. ஆமா, உங்க அப்பா நம்பி நான் உன்னை விட்டுட்டு போறேன். என்ன உங்க அப்பா வீர சூழல் பத்தியா? எங்க அப்பாவை நக்கல் பண்ணாதீங்க. ஏண்டி நக்கல பண்றேன்? அவருக்கு என்ன இப்ப இளம ஊஞ்சல் ஆடுது? அவரு சும்மா ஒரு பேருக்கு இருக்கலாம், அதுக்காக அவரை நம்பி நான் விட்டுட்டு போக முடியுமா? ஏன் பொண்டாட்டிய நான் தான் பாத்துக்கிறேன். தள்ளி போடுடி. இங்கயா பொண்ணுவேன்? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் இருப்பேன், அதுக்கப்புறம் வெளியில தங்கியிருக்கேன். வெளியிலனா? ரூமுக்கு வெளியில. அங்க எப்படி படுப்பீங்க? நான் எங்க தூங்குவேன்? உன்னை உள்ள நான் எப்படி தூங்க முடியும்? உங்க அப்பா கொஞ்ச நேரம் இருக்கேன்னாவ, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போறேன். அப்புறம் உங்க அப்பா கட்டில படுக்க சொல்லு, நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் படுக்கிறதுக்கு. சரி. எனக்கு கீழே படுத்தா எந்திக்க கஷ்டமா இருக்கும். பக்கத்து பெட்டு சும்மா கிடந்துச்சு, அதை கொண்டு தூக்கி போட்டு போறேன். உங்க அப்பா நீ படுத்துக்கிடுங்க. சரி. நான் வெளியில தான் நிப்பேன். சரி. உங்க அப்பா டீ கடையில இருந்தா பேப்பர் படிச்சுட்டு தான் வருவேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதனால ஒருவேளை நம்மள மீறி ஏதாவது நடந்தாலும் உங்க அப்பா கண்டுக்காம போயிருவாங்க. கொன்னுவேன். அங்க போ. ஏன் இப்படி பண்ணுத? பாரு, உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எனக்கும் அந்த திருட்டுத்தனமா உன்னை சைட் அடிக்கிறது பிடிக்கவே இல்லை. அப்பாவுக்கு தெரியாம அம்மாக்கு தெரியாம காதலிக்குது எனக்கும் அது விருப்பம் கிடையாது. உங்க அக்காவுக்காக தான் நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம இருந்தேன். அதான் இன்னைக்கு உங்க அப்பா கண்ணால பாத்துட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அதான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன். உங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. சரியா? எப்படா உன்னால மட்டும் முடியுது? லவ் பண்ண மட்டும் போதாது, ஸ்ட்ராங்கா உறுதியா நின்று கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா காதலிக்கவே கூடாது. சரி, உண்மையிலே டயர்டா இருக்கு. நான் காலையில இருந்து உட்காரவே இல்லை தெரியுமா? ஏன்? வேலை. வீட்டுக்கு அங்கீங்க அலைஞ்சேன், கடைக்கு போனேன், ஷாப்புக்கு போனேன், தங்க கடைக்கு போனேன், எங்கேயுமே உட்காரவே இல்லை. கொஞ்சம் தள்ளு. அதான் இவ்வளவு வேலை இருக்குல்ல, பேசாம எங்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுனே. இப்பவும் என்கிட்ட இருந்து வம்பு இருக்கணுமா? நான் எங்க சுத்தினாலும் என் வாழ்க்கை முழுமடையுதுன்னா அது உன்கிட்ட வந்தாதான். நான் எங்க சுத்தினாலும் சரி, உன்கிட்ட வந்து நிற்கும் பாரு, இங்கதான் எனக்கு நிம்மதி. அந்த நாளே முழுமடைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா என் உசுரே நீதானடி. ஒன்ன விட்டு நான் எங்க சுத்தி என்ன பிரயோஜனம்? எங்க சுத்தினாலும் சரி, உன்கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பா அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும். உன் பின்னாடி சுத்துவேன், அப்பெல்லாம் எனக்கு வெட்டியா சுத்துற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். எதுக்கு சம்பத்தியம் பண்றோம், எதுக்கு ஓடுறோம், ஒண்ணுமே புரியாம இருந்தது. ஆனா எப்போ நீ எனக்குள்ள வந்து நான் உனக்குள்ள வந்தனோ, அப்பா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவனே. இப்பெல்லாம் ஏகப்பட்ட கனவுடி எனக்கு. இந்த மகாராணியை எப்படியெல்லாம் வாழ வைக்கலான்னு ஒவ்வொரு நாளும் கற்பனை. 1000 கனவு இருக்குடி. சந்தோஷமா வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ஆஹா, பேசி பேசியே கட் பண்ணிடலாம். மரியாதை நீங்க சொல்லிட்டேன். அட பாதவத்தி, எப்படி உனக்கு மனசு வருது? உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். அப்பப்பா ஏதாவது தப்பு நடந்துரும். மரியாதை எந்திரிச்சிருங்க சொல்லிட்டேன். உனக்கு ஓமல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. ஐயோ, பேசியே மண்டே குழப்புறானே. நான் உன் மேல கோமா இருக்கேன்னு சொன்னா சொல்லலையா? என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொன்னா சொல்லலையா? அது எந்திங்க. முடியாது. கொல்லுங்க. அது எந்திங்க ப்ளீஸ். எந்திங்க. அது நல்லா இல்ல. எந்திங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் டி.
கொஞ்ச நேரம் தான், வேற எதுவும் பண்ணக்கூடாது. சத்தியமா பண்ண மாட்டேன். போதுமா? குரங்கு சட்டெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். எங்கேருந்து சத்தம் கேக்குது? ஐயோ பாவம், நிஜமாவே தூக்கத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. பாவம், கை கால்லாம் வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி தூங்குங்க. இதுதான் காவல் காக்குற லட்சணம். தூங்கவே மாட்டாராம். குழந்தை மாதிரி தூங்குறத பாரு. அம்மா இசை. ஐயோ அப்பா. அத்தடி செத்த. அப்பா. அப்பா. பிள்ளை தூங்குதுல. நல்ல பிள்ளைமா. தூங்கட்டும். அசந்து தூங்கட்டும். நான் வேணா எந்திரிச்சிடுறேன்ப்பா. வேண்டாம். நீ பக்கத்துல இருக்கிறங்க நம்பிக்கையில தான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காவ. நீங்க இதை படுங்கப்பா, நான் கீழே என்ன படுத்துக்கிடுவேன். வேண்டாம். அப்பா இதில் உட்காந்துருக்கேன். அப்பா. ஒன்றும் இல்லை, இந்த மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். சுத்த தங்கம். அப்பா. சுத்த தங்கத்தை சோதிச்சு பார்க்க கூடாது. தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும்.